the day, Dr. James Jaipal. Guest of honor, Reverend Father Edwin Sahayaraj. The principal, Sister Jacinta. Vice principal, Sister Ramya. Correspondent, Sister Luth Germany. My teacher and my mentor, Dr. Janet Vasantakumari. Parents, faculty members, guests, last but never the least, my dear children, a very good morning to you all. On the onset, I would like to initially thank the principal for having invited me here to address this gathering. So the first thing I asked her was, what do I speak about? நான் எதை பற்றி பேசுனதுங்க, பேரண்ட்ஸ் கிட்ட பேசணுன்றாங்க, எதை பற்றி பேசுவாங்க? இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை என்ன, நீங்கள் குழந்தைங்களை கையாளுறீங்க, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை பற்றி பேசுங்க அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்தேன். ஸோ டாப்பிக்கை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப விசித்திரமாக இருந்துச்சு, அதே சமயம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. லைஃப் பியாண்ட் தி வர்ச்சுவல் வேர்ல்ட். இப்போ எல்லாமே ஒரு வர்ச்சுவல் உலகத்துக்குள்ளேயே தான் இருக்கிறோம். ஒரு சின்ன கேள்வி, இது வந்து பேரண்ட்ஸு, குழந்தைங்க, கெஸ்ட்டு எல்லாருக்கும் தான். யார் வீட்லையாவது புஸ்தகம் இல்லாமல் இருக்கா? இருந்துச்சுன்னா கையை தூக்குங்க. டிவி, மொபைல், கையே இல்லை. ஏன்னா இன்னைக்கு மொபைல் இல்லாட்டி வாழ்க்கையே இல்லைன்னு ஆயிடுச்சு. ஸோ அந்த வேர்ச்சுவல் உலகத்துக்குள்ளே தான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். இப்போ இந்த வேர்ச்சுவல் உலகத்தை விட்டு கொஞ்சம் விலகி போகலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ரியாலிட்டி உலகத்துக்கு வருவோம். ஏன்னா வேர்ச்சுவல் உலகத்தில் எத்தனை பேர் வீடியோவில் கேம்ஸ் விளையாடுவீங்க? ஆன்லைன் கேம்ஸ், சும்மா கேம்ஸ், ஸ்க்ராலிங். சில்ட்ரன், தேர் ஆர் 10th 11th குழந்தைங்களாம் இருக்கிறீங்க. எத்தனை பேர் கேம்ஸ் விளையாடுவீங்க மொபைலில்? சரி, நான் உங்களை ஒரு சின்ன கேம் விளையாட உங்களை இங்கே அழைக்கிறேன். இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பேரண்ட்ஸுக்கு தான். இது வர்ச்சுவல் கேம் இல்லை, ரியல் கேம். தயவு செஞ்சு நான் என்ன பண்ணுறேனோ அதை கூச்சப்படாமல் செஞ்சு பாருங்க. இட்லி, பேரண்ட்ஸ் ப்ளீஸ். இட்லி, தோசை, சப்பாத்தி, வடை, காஃபி. ஈஸி தானே? ஒரு நிமிஷம் பண்ணுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, வடை, காஃபி. இட்லி, தோசை, சப்பாத்தி, வடை, காஃபி. இட்லி, என்னாச்சுங்க? இதுதானுங்க இட்லி. இன்னொரு தடவை பண்ணுங்க. இட்லி, ரைட். இதை விளையாண்டுட்டே போகலாம். இதில் யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஒரே விஷயம். நான் என்ன பண்ணேன், நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? இதுதான் இட்லி, இது தோசை, இது சப்பாத்தி, இது வடை, இது காஃபின்னு நான் சொன்னேன். ஆனால் நான் என்ன பண்ணேன்? இட்லிக்கு பதிலாக சப்பாத்தின்னு இல்லையா? நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் இட்லி இப்படி காட்டினீங்களா, இப்படி காட்டினீங்களா? நிறைய பேர் இப்படி தான் காட்டினீங்க இல்லையா? இதுதான் இன்னைக்கு நம்மளை சுற்றி நடக்கிற விஷயம். இப்படித்தான் நம்ம லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் சொல்லிட்டு போனவங்க யாருமே லைஃப் அப்படி லீட் பண்ணுறது இல்லை. அவங்க இட்லின்னு காமிச்சிட்டு சப்பாத்தின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நம்மளும் ஓஹோ இதுதான் இட்லியோ அப்படின்னு நாமும் அவங்களையும் ஃபாலோ பண்ணுறோம். இந்த கன்ஃபியூஷன் எல்லார் மனசுலேயும் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறோம்? மொபைல்ஸ், கேட்ஜெட்ஸ் முன்னேற்றம் அப்படின்னு நினைக்கிறோம். இது வந்து கரெக்டாக தப்பான்ற கன்ஃபியூஷன் இப்போ வரையும் நம்ம எல்லார் மனசுலையும் ஓடிட்டு இருக்கு. இந்த கேமை ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கலாம்? ஒரு சின்ன விஷயம் பண்ணால் இந்த கேமை ஜெயிச்சிடலாம். எப்படி பண்ணலாம்? குழந்தைகளை கேட்கும். கான்ஃபிடன்ஸ், கான்சென்ட்ரேஷன், அடுத்து ஃபோக்கஸ், அடுத்து ஒரு சின்ன விஷயம் பண்ணால் இந்த கேமை ஜெயிச்சிடலாம். என்ன பண்ணலாம்? நான் கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன், நான் மாற மாட்டேன். என்ன பண்ணலாம்? விஷுவலைசிங். அதையே கொஞ்சம் மாற்றி பாருங்க. கண்ணை மூடிக்கிட்டா நான் என்ன
குழம்புவீங்களோ? குழம்ப மாட்டீங்க. யூ வில் நாட் கெட் கன்ஃபியூஸ்ட். அப்போ கண்ணை மூடுறப்போ காது ஷார்ப்பாகுது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம கண்ணை மூடி மனக்கண்ணை திறக்கணும். நம்மளுடைய திங்கிங், நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும். ஸோ இதை டெவலப் பண்ணாலே நம்மளால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அந்த ஸ்கில்ஸை, அகடமிக் ஸ்கில்ஸை கொடுக்கறது உங்களுடைய பள்ளிக்கூடம். அதே மாதிரி மித்த ஸ்கில்ஸை கொடுக்கறது இப்போ டாக்டர் ஜானட் உங்கள் ஸ்கூல் கவுன்சிலர் மாதிரி மித்த ஸ்கில்ஸையும் கொடுக்குறாங்க. அப்போ இன்றைக்கி இருக்கிற பெரிய பிரச்சனைகள் என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க. வாட் ஆர் த இஷ்யூஸ் டுடே? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கி இருக்கிறது வந்து மிகப்பெரிய போர். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வர்சஸ் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். இன்றைக்கி எல்லாருமே வந்து ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டி, அதாவது போட்டிருக்காங்க இல்லையா, வர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே இருக்கிறீங்க. அப்போ வர்ச்சுவல் வேர்ல்டுனால என்ன சொல்லுது? இது நிஜம் கிடையாது, இது வந்து பொய் அப்படின்னு. ஏன் நம்ம அந்த இதுக்குள்ளே போனோம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன கதை இருந்துச்சு. ஒருத்தர் வந்து இறந்துட்டு நேராக மேலே போனாராம். போய் வாசலில் நின்று சொர்க்க கதவை திறக்கணுன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ உள்ளேருந்து கடவுள் வந்தார். வந்து கேட்டாராம், ஏங்க என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இல்லைங்க, நான் பூமியிலேருந்து வர்றேன், நான் சொர்க்கத்துக்குள்ளே நுழையணும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அவர் சொன்னார், இல்லையே, ஏற்கனவே நான் ஒரு சொர்க்கம் அமைச்சு கொடுத்துட்டேனே. நான் பூமியில் அழகான லேண்ட்ஸ்கேப் கொடுத்தேன், மக்களுக்கு அறிவை கொடுத்தேன், மக்களை படித்தேன், அறிவை கொடுத்தேன், எல்லாமே பூமியில் நான் கொடுத்தேன். எதையுமே நீங்கள் அனுபவிக்காமல் எல்லாத்தையுமே நீங்கள் கெடுத்துட்டு இங்கே வந்து சொர்க்கத்தை காட்டுன்னா இதை நீங்கள் எப்படி அனுபவிக்க போகிறீங்க? ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற சொர்க்கத்தை அனுபவிக்க பழகுங்கன்னாரு. We are not experiencing what the world has given to us. நம்மளுக்கு உலகம் என்ன கொடுத்துருக்கோ அதை நாம் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. அழகான அறிவை கொடுத்தாங்க கடவுள் நம்மளுக்கு. அந்த அறிவை வந்து சரியான விதத்தில் நாம் பயன்படுத்துகிறோமா? ஆர் வி யூஸிங் இட் இன் த ப்ராப்பர் வே? இன்றைக்கி எல்லாம் வர்ச்சுவல் ரியாலிட்டி. இன்றைக்கி சில பேர்கிட்ட கேட்குறேன், இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இப்போ நான் சொல்கிறேன், குழந்தைங்களே உங்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? நிறைய ஃப்ரெண்ட்ஸு. ஓகே, எத்தனை ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் நேரடியாக பார்த்து மீட் பண்ணுறீங்க, பேசுகிறீங்க? எத்தனை பேருக்கு இந்த இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு இதில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க? பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டால் நிறைய பேரண்ட்ஸே கை தூக்குவாங்க. ஆனால் இந்த எப்படி கூட்டத்தில் கை தூக்குறன்றது ஒரு சங்கோஜம் இருக்கும். அதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு நிறைய வர்ச்சுவல் உலகத்தில் தான் எல்லாரும் இருக்கிறாங்க. We have friends. How many friends do you have? We have got 300 friends, 400 friends. யாரையாவது மீட் பண்ணியிருக்கிறீங்களா? இல்லைங்க. எப்படி மீட் பண்ணீங்க? இன்ஸ்டாகிராமில் மீட் பண்ணேன், ஃபேஸ்புக்கில் மீட் பண்ணேன். சரிங்க, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களா? அவங்க மீட் பண்ணியிருக்காங்க? தெரியுங்க. ஆனால் எங்கள் அம்மா அப்பா என்ன சொன்னாங்க, அவங்களோட எல்லாம் பழக வேண்டாம், அவங்களாம் அவங்க சரியில்லை. அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட அவங்க குணம் தெரியும். ஆனால் குணம் தெரிஞ்சுக்கிட்டு சரி அட்ஜஸ்ட் பண்ணி பழகுன்னு சொல்லக்கூடிய பேரண்ட்ஸு இன்னைக்கு இல்லை. ஆனால் முகமே தெரியாமல், யாருன்னே தெரியாமல் யாரோ கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறோம். நம்ம பகிர்ந்துக்கிறோம். அவங்க நிறைய பேர் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.